இப்போ நம்ம வந்து ஹேங்கிங் பூத்தொட்டி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 3 பாட்டு இதே மாதிரி. இது வந்து கடையிலேயே கிடைக்கிது. இந்த மாதிரி ஒரு பெருசு ஒன்று, அடுத்த சைஸ் ஒன்று, ஒரு சின்னது ஒன்று, இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணும். இப்போ நான் இது ரெண்டுக்கும் வந்து ஏற்கனவே டிசைன் போட்டு கலர் அடித்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நான் எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ரெண்டு கோட்டிங் அடித்தாதான் அது கொஞ்சம் டார்க்காக வரும். இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு காய வச்சிடணும். 2 கோட்டிங் நல்லா அடிச்சுட்டு காய வச்சிடணும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போட்டுக்கலாம். நான் வந்து சும்மா இந்த 3 கலையத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச படத்தை நல்ல டிசைனை இதெல்லாம் நம்ம கற்பனை தான், எதுனாலும் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இப்போ இந்த சின்னது 2ஐயும் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த பெருசை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கயிறு, ஏதோ ஒரு கயிறு நம்ம வீட்டில் இருக்க இந்த மாதிரி ஒரு கயிறை எடுத்துகிட்டு ஹேங்கிங் செய்ய போகிறோம். இப்போ இதில் வந்து இப்போ வந்து இதை அப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த இடத்துல இதை வச்சுட்டு இதை எடுக்கணும். இதை இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு இப்படி கொண்டு வரோம். இப்படி கொண்டு வந்துட்டு அதே மாதிரி இதே இதுக்குள்ளே எடுத்துடணும். அதே மாதிரி இந்த இதுக்குள்ளே இதை வந்து இது கிளியராக தெரியலைன்னா கூட நான் இன்னொரு இதில் போடுறேன், இதை தனியாக. இதை ஹேங் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதுக்கு மேலே இந்த சட்டியை வச்சுட்டு இப்போ இந்த மேலே வைக்கிற சட்டியில் கொஞ்சம் மண் கொட்டிடணும். மண் கொட்டிட்டு ஏதாவது ஒரு செடி, நான் இப்போ வந்து இதில் வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இதுதான் வந்து வீட்டுக்குள்ளே வச்சாலும் நல்லா வளரக்கூடியது. அதனால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிட்டோம். தண்ணி நிறையா ஊற்றினோம்னா இந்த பானை வந்து ஈரமாயிரும். அப்புறம் வந்து நம்ம சீக்கிரமே உடஞ்சி போயிடும். அதுக்காக லைட்டாக ஊற்றினா போதும். இப்போ வந்து அதுக்கடுத்து இந்த இதை வச்சுட்டு கடைசியாக இந்த பானையை வைக்கிறோம். வச்சுட்டு ஹேங் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். நல்லா